பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை என கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் விஜய் படம் இல்லாததை எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கஷ்டமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி வந்துடும், கடைசி படம் வர சொல்கிறாங்க, நல்லா எதிர்பார்ப்போடு இருந்தோம். இப்போ ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அந்த படத்துக்கு வேணால் தட்டுப்பாடு நிறைய போடலாம், பட் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே எங்கள் அண்ணனுடைய அன்பு, எங்களோட அன்பு மக்களோட மனசில் எப்போவுமே நிலச்சிருக்கோம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல், மற்றபடி எங்களுக்கு நாங்கள் பொங்கலில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே இல்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் வருவோம். உண்மையான அன்பு எப்போவுமே ஜெயிக்கும். எப்போவுமே தளபதி படம்னு சொன்னால் எதனா ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். கடந்த 2 வருடமாக இந்த படம் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டேட் 9 அறிவித்து திடீர்னு சென்சார் போர்டு இதை தடை விதிச்சிட்டாங்க. இது ஒரு ரசிகராக இருந்து எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பொங்கல்னு சொன்னாலே அது தளபதி படம் வந்தால் தான் பொங்கலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்ற ரசிகர்களுக்கு தெரியல. எல்லா ரசிகர்களும் மனவேதனையில் இருக்கும். வேதனை அது அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் நாங்கள். எங்கள் தலைவர் படத்தை வரணும், எங்கள் தளபதி படம் வரணும். நான் முழுக்க நான் தளபதியோட ரசிகர், சின்ன வயசுலேருந்தே ரசிகர் நான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கலாகவே இருக்காது, பொங்கலே கிடையாது. எங்கள் தலைவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ தளபதி படம் அன்னைக்கு தான் சார் முழுமையான பொங்கல் தமிழ்நாட்டில். இது ஒன்றும் புதுசு இல்லை தளபதி படத்துக்கு. இது ஆல்ரெடி நாங்கள் எதிர்பார்த்த முடிவு தான். ஏன்னா எந்த படமும் இது வரைக்கும் ஒரு 10-15 வருஷமாக தளபதி படம் சொன்ன தேதியில் வந்தது கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் போட்டிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால இது எங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் பொங்கல் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா 33 வருஷமாக மக்களை சந்தோஷப்படுத்தின ஒரு ஸ்டார் கடைசி படத்தை கூட சுதந்திரமாக ரிலீஸ் பண்ண முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொங்கல் இல்லை இந்த வருஷம் எங்களுக்கு, அவ்வளோதான். பொங்கல் இருண்ட பொங்கல் தான் எங்களுக்கு. மனநிலை மிக மோசமாக இருந்ததுங்க சார். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் என் தலைவர் வருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஏன் என்ன ரீசன்லாம் தெரியல, எதற்காக நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லல. இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு படமாக எல்லாமே பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் இந்த டைம் பார்க்காததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன் தெரியல, ஏன் நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் மன வருத்தம் அதிகமாகவே இருந்ததுங்க சார் எனக்கு. என் தலைவர் வராதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் வந்தால் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான் இருப்பேன். மனநிலை என்ன சார் சொல்கிறது, படம் வந்தாலே தளபதி படம்னாலே அது படம் இல்லை. அன்றைக்கி திருவிழான்னு பார்த்தனாலே தளபதி தான். தளபதினா திருவிழா தான். பொங்கலுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, எந்த வேலையாக இருந்தாலும், நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், எந்த டேட்டாக இருந்தாலும் டேட் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அன்றைக்கி கண்டிப்பாக லீவ் போட்டு படத்தை பார்ப்பேன். இந்த வாட்டியும் 9ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தோம். பட் பார்த்தோன்னா சென்சார் ப்ராப்ளத்தினால படம் ரிலீஸ் ஆகலை. நாங்கள் எவ்வளவோ ஆவலோட காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ கூட பாருங்கள், தேட்டரான தான் படம் எப்போ வரும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அதனால் இந்த படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், அன்றைக்கி தான் எங்களுக்கு திருவிழா. மக்கள் குரல் பகுதியில் செய்யாறு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.